உங்களோட ஃப்ரெண்டு ரம்யா ஜோ பிக் பாஸ் உள்ளே போயிருக்காங்க. ஆமாம், என்னோட சிஸ்டர் இல்லை அவங்க. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து அப்பப்போ கோவப்படுவாங்க. ரம்யாக்கா ரொம்ப கோவப்படுவாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்க்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ 2-3 வீடியோ அவங்களோடது வைரல் ஆச்சு. அவங்க ஆடிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சிம்பிள் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை அந்த மாதிரி போட்டு கீழே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு சில பசங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த பையன் மறுபடியும் பண்ணுறான், அந்த சிம்பிளே காட்டுறவங்க திட்டும்போது, அதனால கோவப்படுவாங்க. மித்தபடி நார்மலாக அவங்க நல்ல ஒரு கேரக்டர் தான் ரம்யாக்கா. அப்போ எதுக்கு இவங்களை சேர்த்தீங்க பிக் பாஸ்க்குள்ளே, எதுக்கு இவங்களை உள்ளே கொண்டு வரீங்க, இவ்வளோ ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆட்டக்காரிங்களையே சேர்த்தக்கூடாது, இவங்க ஆட்டக்காரிக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, இவ ரொம்ப வாயி, இவ ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் அவங்க வின் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் படிச்சிருந்தா இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன், நான் ஒரு நிலைமையில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இப்போது நல்லா தானக்கா இருக்கீங்க அப்படின்னு, எத்தனை பிரச்சனை, எத்தனை வார்த்தைகள் என்னை திட்டுறதோ, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதோ அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தில் சொல்லி அழுவாங்க, இல்லை சூர்யா எனக்கு இப்படி மனசே கஷ்டமாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்குது, வீட்டில் படுத்துட்டு ஃபேனையே பார்த்துட்டு இருப்பாங்க, அதையும் சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டுக்கே நான் வரமாட்டேன், வராமையில ஒரு 10 days போயிருக்காங்க, பெங்களூர் போய் அவங்க வீட்டிலே இருந்திருக்காங்க. இது நிறைய வெறுத்துட்டாங்க. இதில் அவங்களே டார்கெட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதை வெக்ஸ் ஆகி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டாங்க. அவங்க திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு சாரி கேட்டாங்க. அப்போவே நைட்டு சாரி கேட்டாங்க, தெரியாமல் பேசிட்டேன். அவங்க ரம்யாக்கா எப்பயுமே அப்படி தான், ஒரு டைம் தப்பு ஏதாவது நம்ம எதிர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வார்த்தைகள் விட்டுட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரம் கழித்து யோசிப்பாங்க, யோசித்து சாரி கேட்டுருவாங்க. வணக்கம். வணக்கம். கோவை சூர்யா குட்டிக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம்தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ இன்னொரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. உங்களோட ஃப்ரெண்டு ரம்யா ஜோ பிக் பாஸ் உள்ளே போயிருக்காங்க. நான் உங்களோட வீடியோலாம் பார்த்தோம், பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டு அவங்க உள்ளே போகும்போது வீட்டில் இருந்தே பயங்கர எனர்ஜியோடு அவங்கள அனுப்பி வச்சிங்க. ஆமாம், என்னோட சிஸ்டர் இல்லை அவங்க. அதனால என் கூடயே தான் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே அவங்கள நேரில் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வந்து டிவியில் பார்க்குறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி தான் அவங்க உள்ளே போனது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கால் வந்ததும் என்ன சொன்னாங்க, பிக் பாஸ்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு அவங்க அக்காக்கிட்டையும் எங்கள் ஓனர்கிட்டையும் தான் சொன்னது இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க. அக்காட்ட சொன்னதுக்கப்புறம் அக்கா வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. இப்போ வந்து அப்பப்போ கோவப்படுவாங்க. ரம்யாக்கா ரொம்ப கோவப்படுவாங்க. நார்மலாக நம்ம ஏதாவது ஊன்னு சொன்னால் கூட கோவப்படுவாங்க. அப்போது நிறையா வீடியோவில் கோவப்படுவாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு எதிர்ச்சியாக அந்த கோவம் வர்றது தான். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வரும். நார்மலாக அவங்க நல்லா பேசினாங்கன்னா நல்லா பேசலாம் அவங்க. அந்த மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கிறனால அவங்க ஃபேமிலியில் வந்து நீ ரொம்ப சிரிச்சிட்டுன்னு கோவப்படுற, வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க ஃபஸ்ட்டு பிக் பாஸ்க்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே நீ போய் விளையாடுனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டாங்க. ஓகே ஆயிடுச்சு. இன்டர்வியூலாம் போயிட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஓட் போடுங்க, கண்டிப்பாக என்னால் விளையாட முடியும் உள்ளே போய் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிங்க, ஒரு டிப்ஸா? ஃபஸ்ட் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. கோவப்படாதீங்க அக்கா, அங்கே போய் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ஓகே ஆயிரும் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே இருக்காதீங்க, கொஞ்சம் விளையாடுங்க, அங்கே போய் நல்ல கண்டென்ட்டாக கொடுப்பாங்க, இங்கே எவ்வளோ வாயடிக்கிறீங்க, அங்கே போய் நல்லா விளையாடுங்க, அந்த எங்களை திட்டுற மாதிரிலாம் அங்கே திட்டிடாதீங்க, அதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் அனுப்பிச்சோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எந்த இடத்துல எப்படி பேசணும் தெரியாது. சைல்டு ஆர்ட் தான் அவங்க, ஓப்பனாக சைல்டு மாதிரி தான் அவங்க. அப்பப்போ பார்த்துக்கோங்க, பிக் பாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைல்டு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி என் கூட ரொம்ப க்ளோஸுங்க ரம்யாக்கா, ரொம்ப க்ளோஸ். அப்புறம் பிக் பாஸ்ல கூட இப்போ சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில், நான் காஃபி மட்டும் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு. உண்மைதான், காஃபி மட்டும் இருந்தாலுமே போதும் அவங்களுக்கு, மித்தபடி ஃபுட் எதுவுமே வேண்டாம். அப்புறம் யாராவது சின்னதாக ஏதாவது விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க சோறு. அப்புறம் நான் தான் சமைச்சு கொண்டு போய் கொடுப்பேன். இப்போ அவங்க பிக் பாஸ்குள்ளே இருக்கிறாங்கும் போது நேரில் இல்லாமல் போயிட்டாங்க, அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் ஒரு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம கூடயே இருந்து நம்ம கூடயே சாப்பிட்டு அவங்க பிக் பாஸ்க்குள்ளே போகிறாங்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் பண்ணுறேன். நீங்கள் பார்த்த மாதிரியே தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்களா, இல்லை வேறு மாதிரி ஒரு ரம்யாவாக உள்ளே இருக்காங்களா?
எனக்கு தெரியல அந்த மாதிரி என் கூட இருந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அப்பப்போ அவங்க கோவப்படுறாங்க. அது கூட பார்த்தோம், இந்த திவாகர் கூட சண்டையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு திவாகர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை போய் ஃபீல் பண்ணி எல்லாம் அழுதாங்க. சண்டை போட்டுட்டாங்க. அவங்க ஏதோ பேசி வாய் தகராறுல ஏதோ சண்டை ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அவங்க திட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு சாரி கேட்டாங்க. அப்போவே நைட்டு சாரி கேட்டாங்க, தெரியாமல் பேசிட்டேன். அவங்க ரம்யாக்கா எப்பயுமே அப்படிதான். ஒரு டைம் தப்பு ஏதாவது நம்ம எதர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வார்த்தைகள் விட்டுட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரம் கழித்து யோசிப்பாங்க. யோசித்து சாரி கேட்டுருவாங்க. இந்த சீசன் பிக் பாஸில் வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி ஆட்களை ஏன் சூஸ் பண்ணீங்க? அரோரா மாதிரி ஆட்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? இவங்க ரம்யா ஜோ ஏன் சூஸ் பண்ணீங்க? அவங்களாம் வந்து ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த வாய்ப்பு கிடைக்குது? நிறைய திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாலு பக்கம் நிறைய பேர் இப்படி பேசுவாங்க. இப்போது அவங்கவுங்களோட கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இப்போ ரம்யாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ மித்தவங்க அந்த உள்ளே இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் ரம்யாக்காவை பற்றி எனக்கு தெரியும். ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபேமிலி விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ரம்யாக்கா நிறைய விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அவங்க ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க பொதுவாக? ஒரு ட்ரெஸ் விஷயத்துக்காக சண்டை போடுவோம். பொதுவாக அக்கா தங்கச்சிக்குள்ள அந்த விஷயத்துக்கு தான் சண்டை வரும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் ஏதாவது சொல்லிட்டேன்னா அதுக்கு சண்டை போடுவோம். சாப்பிட்ற இடத்துல வந்து யாராவது ட்ரெஸ் மாற்றுற இடத்துலையோ சாப்பிட்ற இடத்துலையோ யாராவது வந்து அவங்கள ரம்யான்னு பேர் வச்சு கூப்பிட்டு அவங்களுக்கு கோவம் வரும். ஏன் அப்படி? அவங்களுக்கு தெரியல. அவங்க சின்ன சின்ன பசங்க, பெரிய பெரிய பசங்க, அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி பசங்க கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு கீழே சின்ன ஏஜ் பசங்க இந்த மாதிரி வந்து ரம்யா ஜோ வந்திருக்காடா ரம்யா ஜோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு டென்ஷன். ஒரு டைம் விட்டுருவாங்க, 2 டைம் வந்து சொல்லிடுவாங்க, திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல கோவம் வரும். இன்னொன்று வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ 2-3 வீடியோ அவங்களோட வைரல் ஆச்சு. ஆமாம், ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும்போது கீழே இருந்து நிறைய பேரை திட்டுற மாதிரி எல்லாம் வந்து வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அவங்க வேணுக்குன்னே திட்ட மாட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் அவங்க திட்டுவாங்க. அவங்க ஆடிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபக் சிம்பிள் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை அந்த மாதிரி போட்டு கீழே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு சில பசங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இந்த அக்கா வந்து ஆடியன்ஸ் பார்த்து தான் ஆடுவோம் எல்லாருமே. ஏன்னா நம்ம ஆடும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டு அவங்க என்டர்டெயின் பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆட தோணும். அந்த மாதிரி அவங்க ஆடிட்டு இருக்கும்போது சிம்பிள் காட்டினால டென்ஷன் ஆகி அவங்க வந்து கெட்ட வார்த்தையில் அந்த இடத்துல திட்டினது. அந்த பையன் மறுபடியும் பண்ணுறான், அந்த சிம்பிளே காட்டுறவங்க திட்டும்போது அதனால கோவப்படுவாங்க. மித்தபடி நார்மலாக அவங்க நல்ல ஒரு கேரக்டர் தான் ரம்யாக்கா. ஏன்னா அவங்க கூடயே இருந்து நான் பழகியிருக்கேன், எனக்கு தெரியும் அவங்க நார்மல் நல்ல கேரக்டர் தான். அந்த டாஸ்க்குன்னு வரும்போது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க எப்படியெல்லாம் விளையாடுவாங்க? விளையாட்டுங்கும் போது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு தான் வருவாங்க, தோக்க மாட்டாங்க, ஜெயிச்சு தான் வருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துலலாம் நாங்கள் நார்மலாக விளையாடுவோம். இதை நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு விளையாடுவோம். ஒரு 4-5 பேர், நான், நேத்ரா, ரம்யாக்கா, லக்கி அக்கா, கின்னு அக்கா, வெண்ணிலா, பாப்பு, இவங்க எல்லாருமே விளையாடுவோம். அப்போது அந்த இடத்துல வந்து வின் ஆகுறது பார்த்தீங்கன்னா ரம்யா அக்கா தான் வின் ஆவாங்க. எந்த போட்டியாக இருந்தாலும் வின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே போகிறோமா விளையாடுறோமா, அது சின்ன விளையாட்டாக இருந்தாலும் பெரிய விளையாட்டாக இருந்தாலும் நம்ம போகிறோமா, அந்த இடத்துல பதட்டமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் அவங்க கூட விளையாண்டுருக்கேன், நான் நிறைய விஷயத்தில் அவங்க கூட விளையாண்டுருக்கேன். ஆனால் நான் தோத்துட்டே தான் இருக்கேன், அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க விளையாட்டில். அவங்க இந்த விஷயத்த மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? சண்டையே அப்புறம் திட்டுறாங்க இல்லையா, சிறுசிறுன்னு கோவப்படுறது. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு சும்மா கை நீட்டி இப்படி பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது. அந்த விஷயத்தில் எங்கிட்டே நானும் பேசுறதுக்கு பாப்பா கை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுதான் அவங்கக்கிட்ட பிடிக்காத விஷயம் ஒன்று. அது மாற்றிக்கிட்டா எல்லாருமே ஓகே ஆகிடும். பிக் பாஸ் அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி அந்த ஏவி எல்லாம் போட்டாங்க. அந்த ஏவியில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க உண்மையாக லவ் பண்ணி அதில் எல்லாம் வந்து ஏமாந்து போயிருக்காங்க, அதில் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் வந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு? அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் வந்தாங்க. அவங்க வரும்போது நான் இப்போ தான் 4 வருஷம் தான் இருக்கும் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து. அவங்க எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க. 10 வருஷம் இருக்கும் அவங்க வந்து. நான் வந்து 4 வருஷம் தான் இருக்கும். அப்போ தெரியாமல் தான் வந்தாங்க. அவங்களுக்கு கிளாமர் பண்ண தெரியாது. இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க, கிளாமர் பண்ண தெரியாது. அவங்க லவ் பண்ண பையன் கூட வந்தாங்க வந்து அவங்க 2 பீஸ் போட்டு ஆடுவாங்க. அப்போல்லாம் நல்லா கிளாமர் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆட வேண்டிய பொண்ணு தான். நிறைய பேர் அவங்க இது ஆடவே தெரியல, அது வந்து ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம்
கிளாமர் பண்ண தெரியாது, ஒரு ட்ரெஸ் பண்ண தெரியாது. அப்படி இருக்கும்போது நிறைய அப்புறம் ஒரு டீமாக போகும்போது அப்புறம் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, அப்புறம் ட்ரெஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ரம்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து வெளியே தெரியும் போது ரம்யாக்கா பேர் அப்போ ரீச் ஆகுறாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நிறைய பேத்துக்கு போட்டிகள் பொறாமை இருக்கும். டான்ஸஸ்குள்ளேயே போட்டிகள் பொறாமை இருக்கும், இப்போவும் இருக்கும். ஒருத்தவங்க வளர்ந்துட்டு போனால் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து அவங்க திறமை வச்சு அவங்க வராங்க. அப்புறம் ரம்யாக்கா அந்த மாதிரி வெளியே வரும்போது நிறைய பேர் வந்து அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதோ, ராங் கால் அதிகமாக வருதோ, என் முன்னாடி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் குரூப்பில் இருக்கோம், டான்ஸர் குரூப்பில் இருக்குமா, அப்போ அந்த குரூப்பில் யாராவது ஒரு சில நம்பர் இது ரம்யா நம்பர் தான் சொல்லி எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணி நிறையா பேட் கால் வரும். அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வரும். பேட் கால் அப்படின்னு கால்னா வந்து நீ ரம்யா ஜோவா, நீ ரொம்ப ஓவரா, நீ ரொம்ப வாயின்னு, உனக்கு தான் ஆட தெரியுமா, ஸ்டேஜில் அழைத்து திட்டுற என்ன வாய் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அக்கா கோவம் அப்போ கெட்ட வாரத்தில் திட்டுவாங்க. யார் என் நம்பர் கொடுத்தது, இந்த நம்பர் கால் பண்ணாதீங்க. என் முன்னாடியே நிறைய பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க நம்பர் எல்லாம். இந்த மாதிரி இது விஷயத்துல தாண்டி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கஷ்டப்படுற ஃபேமிலியா இப்போ இந்த ஒரு 2-3 வருஷமா அவங்க நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங்ஸ் நிறைய எடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு saree கட்ட தெரியாது, நான் தான் கட்டி விடுவேன் அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப ஆசை இருக்கும் அவங்களுக்கு saree கட்டணும். அப்புறம் நான் சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் யூடியூப் பார்க்காமே சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய கஷ்டங்கள், ஒவ்வொரு சின்ன பெரிய பெரிய கஷ்டங்கள் விட இப்போ நடந்த கஷ்டங்கள் நிறைய எனக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் ஆடும்போது இந்த திட்டுறதும், அதுக்கப்புறம் நிறையா அவங்கள பேடாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஒவ்வொரு கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவங்கள கெட்ட வார்த்தையிலேயே திட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க மனசில் எத்தனையோ இது பண்ணி தான் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. அப்போ எதுக்கு இவங்களை சேர்த்தீங்க பிக் பாஸ்க்குள்ளே, எதுக்கு இவங்களை உள்ளே கொண்டு வரீங்க, இவ்வளோ ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆட்டக்காரிங்களையே சேர்த்தக்கூடாது? எல்லாம் ஒவ்வொரு இதுலேருந்து தான் வந்திருக்காங்க, ஒவ்வொரு கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ டான்சர்ஸுக்கும் கொஞ்சம் யாரதுக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க. ஆகும்போது ரம்யாக்காக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, உண்மையாக கஷ்டப்படுறவங்க ஒரு பொண்ணு தான், அவங்க ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு தான். அம்மா அப்பா இல்லை, இப்போ அம்மா அப்பா இருக்கிறவங்கள எப்படி இருப்பாங்க, அம்மா அப்பா பாசம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ரம்யாக்கா அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான். அதனால கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த சான்ஸ் கொடுக்கலாம். மக்கள் நிறைய பாதி பேர் அவங்களுக்கு எகன்ஸாக இருக்கிறவங்க வந்து இது பண்ணக்கூடாது, இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, இவங்க ஆட்டக்காரிக்கு எது கொடுக்குறீங்க, இவ ரொம்ப வாயி, இவ ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் அவங்க வின் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். நான் வந்து படிக்கலை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு திவாகர் பேசும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி எல்லாம் அழுதாங்க. அதை பற்றி எப்பாவது சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை நம்ம படிச்சிருந்தா, படிக்கல அவங்க வந்து ஒருவேளை அதை பற்றி ஏதாவது ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்களா? நம்ம படிச்சிருந்தா இந்நேரம் நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. இந்த ஃபீல்டை பற்றி அவங்க வந்து ஒரு இதில் சந்தோஷமும் படுவாங்க, ஒரு இதில் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் படிச்சிருந்தா இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன், நான் ஒரு நிலைமையில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இப்போது நல்லா தானக்கா இருக்கீங்க அப்படின்னு, எத்தனை பிரச்சனை, எத்தனை வார்த்தைகள் என்னை திட்டுறதோ, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதோ, அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. படிச்சிருந்தா ஏங்கா நீங்கள் வந்திருக்க மாட்டிங்களா, அப்போ நீங்கள் படிச்சிருந்தா ரம்யானே நீங்கள் தெரிஞ்சிருக்காது, ஃபீல்டுக்குள்ளே வந்து ரம்யா ஜோ அப்படின்னு சொல்லி ஃபீல்டுக்கு தானே உங்களுக்கு ரம்யா ஜோன்னு தெரிஞ்சிச்சு, படிச்சுட்டு நீங்கள் போயிருந்தால் ரம்யா ஜோன்னு தெரிஞ்சிருக்குமா, இப்படி பிக் பாஸ்குள்ளே உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படிங்கும்போது, இல்லை சூர்யா ஒரு விஷயத்தில் சொல்லி அழுவாங்க, இல்லை சூர்யா எனக்கு இப்படி மனசே கஷ்டமாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்குது, வீட்டில் படுத்துட்டு ஃபேனே பார்த்துட்டு இருப்பாங்க, அதையும் சொல்லுவாங்க. ஏன் நான் கால் பண்ணுவாங்க, எப்பயுமே மார்னிங் கால் பண்ணுவாங்க, அப்போது திடீர்னு ஒரு 2 days கழிச்சு கால் பண்ண மாட்டாங்க, நான் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போய் பார்ப்பேன். அப்போது அழுதுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சங்கடம் ஏதாவது நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இது பண்ணி சொல்லுவாங்க. அப்போது இந்த ஃபீல்டுக்கே நான் வரமாட்டேன், வராமையில ஒரு 10 days போயிருக்காங்க, பெங்களூர் போய் அவங்க வீட்டிலே இருந்திருக்காங்க. இது நிறைய வெறுத்துட்டாங்க. இதில் அவங்களே டார்கெட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அது வெக்ஸ் ஆகி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஓனரு அப்புறம் டீம் பாய்ஸ் எல்லாம் போய் கார் வச்சு போய் கூட்டிகிட்டு வந்தோம். ரம்யாக்காவை கூட்டிகிட்டு வந்து இதை ஃபேஸ் பண்ணணும், உனக்கு ஃப்யூச்சர் இருக்குது, இதுதான் உன்னை தூக்கி விட போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களாம் பேசி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு பிக் பாஸ் உள்ள போய் இப்போ நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. மேபி இந்த பிக் பாஸ் உள்ள போனதுக்கப்புறம் பிடிக்காத ஒரு வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் போய் வேறு மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு அமையும்னு நினைக்கிறீங்களா? இதில் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட சொல்லிட்டு போனது, சூர்யா நான் பிக் பாஸ்குள்ளே போயிட்டேன்னா ஃபீல்டுக்கு நான் வரமாட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் அதான் சொன்னாங்க, எங்கிட்டையும் அதான் சொன்னாங்க, ஃபீல்டுக்கு நான் வரமாட்டேன், இனிமேல் டான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து போயிட்டேன்னா அங்கே விஜய் டிவி அவங்களுக்கு சீரியல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. ஓகே, சீரியல் பண்ணணும், மூவிக்குள்ளே போகணும், மோஸ்ட்லி சீரியல் தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான். இது வந்து சீரியலுக்கு மேலே வந்து இது பிக் பாஸ் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, இது நல்ல
சான்ஸ் கிடச்சிருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட சொன்னதுன்னா 10 டேஸ் ஃபங்க்ஷன் பண்ணுவேன், நான் ஆடுற கால் நிற்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க நான் இது பிக் பாஸ்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வின் ஆகிறனோ வின் ஆகலையோ நான் இதுக்கப்புறம் மூவியோ இல்லை இதுக்கு போயிடுவேன், நாடகத்துக்கு இது மாதிரி நடிக்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 டேஸ் கழித்து அங்கே ஷோ இல்லைன்னா இங்கே வந்து ஷோ பண்ணுவேன் பாப்பா, கண்டிப்பாக நீ அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நிறையா டான்ஸ் ஷோலாம் பண்ணியிருக்கீங்க, ஒன்றா சேர்ந்து ஆடி இருக்கீங்க. 2 பேருக்குமே ஃபேன்ஸ் வந்து அதிகம். எப்படி இருக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது? எனக்கு வந்து அவங்களோட முன்னாடி அவங்களோட ஆடுவேன், 2 பேரும் சேம் ஹைட்டாக தான் இருப்போம், ஒரே மாதிரி தான் போயிச்சுக்கும், ஒரே மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். ஆனால் அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் உடம்பா இருப்பேன். இப்போ தான் அவங்க இடையில உடம்பு போட்டாங்க. ஓகே. ஏன் ஒல்லியாக? நீங்களே ஒல்லியாக தானே இருக்கீங்க, அதான் ஷாக் ஆகிட்டு. இல்லை, ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் குண்டாக தான் இருந்தேன். இப்போ டெய்லியுமே ரெகுலராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால சரியாக ஃபுட் எடுத்துக்கிறது இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ரம்யாக்கா ரொம்ப குண்டாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஏதோ நினச்சி டயட்டில் இருக்காங்க, அப்படி இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி உடம்பே போயிடுச்சு. ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாக்காவுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேன்ஸ் இருப்பாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேன்ஸ் இருப்பாங்க. என்னோட ஃபேன்ஸ் இருப்பாங்க, ரம்யாக்கோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. 2 பேரும் ஈக்குவலான ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க ஆடும்போது கத்துவாங்க அவங்க ஃபேன்ஸ், நான் ஆடும்போது கத்துவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, டிஷர்ட்டில் வந்து அவங்க ஃபோட்டோ போட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் பிரேம் வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ வச்சு காட்டுவாங்க. நான் ஆடும்போது ஃபோட்டோ இப்படி காட்டுவாங்க, பேப்பர்லேயே ஃபோட்டோ ட்ராயிங் பண்ணி எல்லோரும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஃபேன்ஸ் நிறைய 2 பேர்த்துக்கு ஈக்குவலான ஃபேன்ஸ். 2 பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் தான் இருக்காங்க போல். அந்த ரெக்கார்ட் டான்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து கிளாமராக தான் பண்ணணுமா, கிளாமர் இல்லாமையும் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. அது ஏன் நம்ம கிளாமரோட பண்ணணும் அப்படின்னு தோணுது? கிளாமரோட பண்ணணும்னு தோணலை எங்களுக்கு. ஆடல் பாடலை ஃபஸ்ட்டு அப்பத்துலேருந்து கிளாமர் தான். ஆடல் பாடல்னு சொன்னாலே கிளாமர் தான். கிளாமர் வந்து இப்போ அந்த ஊர்க்காரங்க தான் கேட்பாங்க, அது போலீஸ் பர்மிஷனோட தான் இது நடக்குது. ஓகேங்களா, அந்த ஊரில் கிளாமர் பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்கள் ஃபுல் காஸ்டியூம் போட்டு தான் நாங்கள் ஆடுவோம். ஃபஸ்ட்டே பர்மிஷன் வாங்கிடுவோம். இன்றைக்கி ஃபங்க்ஷன்னா நாங்கள் நேற்று 2 டேஸ்க்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிடுவாங்க, எங்கள் ஓனர் வாங்கி போலீஸ்கிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி கிளாமர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்து தான் கிளாமர் பண்ணுவோம். நாங்களே விருப்பப்பட்டு நாங்கள் கிளாமர் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் கிளாமர் கேர்ள்ஸாக இருந்தால் கிளாமர் வந்து ஓனர் சொல்லுவாங்க, நீ கிளாமர் பண்ணிக்கோ, நீ ஃபுல் காஸ்டியூம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. இப்போ டான்சர்ஸ் தனியாக இருக்காங்க, கிளாமர் தனியாக இருக்கும். கிளாமர் கேர்ள்ஸ் மட்டும் தனியாக வருவாங்க. டான்சர்ஸ்னால் டீமோட ஆர்டர் பொண்ணுங்களும் இருப்பாங்க, அப்புறம் கிளாமரோட ஆர்டர் பொண்ணுங்களும் இருப்பாங்க. கிளாமர் வந்து ஊர்க்காரங்க சொல்லும்போது நம்ம கிளாமர் போட்டு தான் ஆகணும். என்ன மாதிரி சேஃப்டி எல்லாம் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க? ஒவ்வொரு ஊரில் கொடுப்பாங்க சேஃப்டி, ஒவ்வொரு ஊரில் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ட்ரெஸ்ஸிங் ரூம் நீட்டாக கட்டியிருக்கணும் எங்களுக்கு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு ஊரில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லாக நீட்டாக கட்டணும், கேப் இல்லாமல் கட்டணும். அப்புறம் தார்பாயெல்லாம் போட்டு மறைச்சி அந்த மாதிரி டக்குன்னு எடுத்துடுவாங்க. நாங்கள் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்போம், அப்போ டக்குன்னு எதிர்ச்சி எடுப்பாங்க, இழுத்துட்ருவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். அப்பப்போ ஒவ்வொரு ஊரில் வந்து இந்த மாதிரி தகர செட்டு மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி ஜன்னல் ஓப்பனில் இருக்கிற மாதிரி, எதுவும் மறையாமல் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். அப்போ எங்களோட டீம் பசங்க தான் வந்து அவங்களோட இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. ஒரு ரூமில் கட்ட மாட்டாங்க, ஊரில் ட்ரெஸ்ஸிங் ரூம் கட்ட மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு சேஃபாக இருக்காது. முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த ஊருக்காரங்களும் சரி. நான் நிறைய பார்த்துக்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா காட்டுக்கு போகணும், ஒரு வீடு பக்கத்தில் இருந்தால் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஊரில் தான் நாங்களும் ஆடுறோம். அப்போங்கும்போது ரெஸ்ட் ரூம் அக்கா நாங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் போய்க்கிறோம், ஆட வந்திருக்கோன்னா ரெஸ்ட் ரூமே இங்கே இல்லைப்பா போங்கிறது, அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்சரான்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பையனாக இருக்கும்போது அழகாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்டோட கேட்கும்போது அது வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசினாங்க. உங்கள் கூடயே வந்து சூர்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க, லைக் அவங்களும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான், நீங்கள் ஏன் டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி தெரியாத மாதிரியே வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சல்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அது எனக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு 2-3 பேர் ஷேர் பண்ணி விட்ருக்காங்க, ஓன் வாய்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ரம்யாக்காவுக்கு வந்து எல்லாமே தெரியுமா, நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் ரம்யாக்கா கிட்ட, அக்கா இந்த மாதிரி இருக்கும்க்கா. அவங்க வந்து ஒரு டைம் சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அப்போவே மறந்துடுவாங்க.
நானே நிறைய டைம் கேஷ் கொடுத்துருப்போம், அந்த அக்கா வந்து மறந்துட்டு எப்போ என்ன எந்த கணக்குன்னு சொல்லி மறந்துடுவாங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்சரா எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு திருநங்கை தான், சென்னையில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க உள்ளே போனது எனக்கு ரொம்ப பெருமை தான். இவங்களும் வேணும் அவங்களும் வேணும், எனக்கு என் அக்காவும் வேணும், என்னோட சமுதாயத்தில் இருக்கிற திருநங்கையும் வேணும். அப்படிங்கும்போது அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கே அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ ரம்யாக்கா அப்படி கேட்டிருப்பாங்களே. நிறைய எங்கிட்ட கேட்குற கேள்வி அவங்க எல்லாமே, நீ வந்து சொல்லி கொடுக்கலையா ரம்யாக்கு, இந்த மாதிரி ஒரு திருநங்கை பற்றி நீ கூடயே இருக்க, எப்படி ஆப்ரேஷன், எப்படி வந்து ஹேர் வளர்த்துனாங்க, எப்படி சின்ன வயசுலேருந்து வராங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எப்படி நம்ம மாற்றிக்கிட்டோம் நம்ம உருவத்தை, அந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்கலையா ரம்யாக்காவுக்குன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க அப்போ மறந்துடுவாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னது அதுதான். ரம்யாக்கா மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க தெரியாது, அவங்க தெரியாமல் கேட்டுட்டாங்க அந்த விஷயத்த. அதுதான் எனக்கு அந்த ப்ராப்ளம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் தான் கேட்டாங்க, சாரி. ஆனால் அவங்க அப்படி கேட்டிருக்க கூடாது தான். மேபி மறந்துருக்கலாம் சில விஷயம். அதான் ஞாபக மருதி. அவங்க ஒரு டைம் நம்ம பேசினோம்னா அது மறு டைம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன், டெய்லியுமே எங்கிட்டே கேட்டிருக்காங்க, முடி எப்படி வளர்த்துனேன், எப்படி இப்படி கலராக இருக்க, எப்படி நீ வந்து சின்ன வயசில் இப்படி டிரான்ஸ்ஜெண்டராக மாறினேன், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி எங்கிட்ட கேட்குற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம் சம்திங். அதுதான். டைட்டில் வின் பண்ணிட்டு வந்துடுவாங்களா? கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. 2 பேர் இப்போ இருக்காங்க, அப்சராவும் இருக்காங்க, ரம்யாக்காவும் இருக்காங்க. 2 பேருமே வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஜெயிச்சிருவாங்க. ரம்யாக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நான் உள்ளே போய் ஜெயிக்கிறனோ ஜெயிக்கலையோ, நான் உள்ளே போயிட்டு வருவேன். வந்ததுக்கப்புறம் நான் அப்படி விஜய் டிவிக்குள்ளேயோ சீரியலுக்குள்ளேயோ போயிட்டா கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் வாய்ப்பு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ரம்யாக்கா. கண்டிப்பாக அது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கும் சீரியல் பண்ணணும், படம் நடிக்கணும்னு ஆசை. நான் வந்து வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்பம் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பாதி ஷூட் இல்லை, முடிக்கணும் பாதி ஷூட்டு. ஒரு மூவி பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாயிற மூவி அது பேர். ஹீரோ வந்து ஒரு திருநங்கையாக கேரக்டராக மாறின எப்படி இருப்பானோ அந்த கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மூவிக்கு தான் நான் போயிருக்கேன். கீழம்பக்கத்தில் தான் அந்த ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. ஒன்றும் 10 நாள் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஃபங்க்ஷன் டைம்னாங்க, ஒரு நாள் ஷூட் முடிச்சு கொடுத்துட்டு அவங்க டேட் கொடுக்கும்போது பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 மூவிக்குள்ளே இந்த ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வெப் சீரிஸு, ஒரு ஆல்பம் சாங்கு, இந்த மூவி போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எனக்கு மூவி பண்ணணும்னு ஆசைகள் நிறையா இருக்குது. ஆனால் யாரும் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் போகணும்னு ரொம்ப ஆசை, கனவு. ரம்யாக்கா உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கும் விளையாடணும், பிக் பாஸ்க்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி ஓவியா பிக் பாஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஜாலியாக இருந்துச்சு. அந்த கண்டென்ட் எல்லாம் நிறைய காமெடியாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு திருநங்கை செலக்ட் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா நான் விளையாடுவேன். இல்லை நிறைய திருநங்கைகளுக்கும் ஆசைகள் இருக்கும். எங்களோட சமுதாயத்தில் யாருக்கு அந்த சான்ஸ் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.